ஈரானுக்கு எதிரான போர் நிறுத்தத்தை நீட்டித்து ட்ரம்ப் அறிவிப்பு. நிராகரித்த தெஹ்ரான் காரணம் என்ன? போரில் தோற்கும் நிலையில் உள்ள நாடு நிபந்தனைகளை விதிக்க முடியாது என அமெரிக்காவிற்கு ஈரான் பதிலடி தந்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் நேரத்தை வழங்கும் வகையில் ஈரானுக்கு எதிரான இடைக்கால போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முன்மொழிவை ஈரான் சமர்ப்பிக்கும் வரை இடைக்கால போர் நிறுத்தத்தை நீட்டிக்கிறேன். அதே நேரம் ஈரான் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கைகள் தொடரும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக இருதரப்பு இடையே ஏற்பட்ட 2 வாரங்களுக்கான போர் நிறுத்தம் நேற்றுடன் முடிவடைய இருந்த நிலையில் இந்த புதிய இடைக்கால போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரம்பின் சமூக வலைதள பதிவில் எதிர்பார்த்தபடியே ஈரான் அரசாங்கம் கடுமையாக பிளவுபட்டுள்ளது என்பதாலும், பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் அசம் முனீர் மற்றும் பிரதமர் ஷெரீப் ஆகியோரின் வேண்டுகோளின் பேரிலும் ஈரான் தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஒருமித்த முன்மொழிவுடன் வரும் வரை அந்நாட்டின் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை நிறுத்தி வந்துள்ளோம். ஈரான் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கைகள் தொடர்வதோடு மற்ற எல்லா வகையிலும் அமெரிக்க இராணுவம் தயாராகவும் திறமையுடனும் இருக்கிறது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இடைக்கால போர் நிறுத்தம் தொடர்பான ட்ரம்பின் அறிவிப்பிற்கு ஈரான் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகரான மஹ்தி மொஹம்மதி பேசுகையில், தோற்கும் தரப்பு நிபந்தனைகளை விதிக்க முடியாது. ட்ரம்பின் இந்த இடைக்கால போர் நிறுத்த நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு ஈரானுக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவிற்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை தொடங்குமாறு ஈரானுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இடைக்கால போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்திலேயே பாகிஸ்தானில் நடைபெறுவதாக இருந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் செல்லமாட்டார் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இருதரப்புக்கும் இடையேயான நேரடி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அறிவிப்புகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் அமெரிக்காவின் முடிவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டாரெஸ் வரவேற்றுள்ளார். இது ராஜதந்திரத்திற்கும் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் ஒரு முக்கிய வாய்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில், போர் நிறுத்தத்தை குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்க்கவும், நீடித்த தீர்வை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபடவும் அனைத்து தரப்பினரையும் குட்ரெஸ் வலியுறுத்தியுள்ளார்.